எனக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. சின்ன வயசு தான். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒரு குழந்தை இருக்கு. ஸோ வந்திருந்தாங்க. அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. அது கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து நல்ல ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வேலை, நல்ல சம்பளம், நல்லபடியா இருந்திருக்காங்க. நல்ல மாடர்ன் கேர்ள் தான். நல்லா இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை அப்படின்னு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண் வீட்டு சைட்லயும் சரி, மாப்பிள்ளை வீட்டு சைட்லயும் சரி, அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து வேலையை விட்டு நின்று, "நீ வீட்ல இருந்து நீ இந்த குழந்தைய பார்த்துக்கோ." அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. "நீ வேலைய போய்க்கிட்டு அந்த ஒரு டென்ஷன்ல இருந்தீன்னா, உன்னால குழந்தைகிட்ட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது." இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி, சொல்லி, சொல்லி கடைசியில அந்த குழந்தை பிறந்தோனே அந்த பொண்ணு வேலையெல்லாம் விட்டுட்டு நின்னுட்டாங்க. குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நாட்கள் போக, 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 போக இந்த வேலை இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பெண் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது இந்த ட்ரெஸ் தான் போடணும். இந்த ஒரு அதாவது மேக்கப் ஐட்டம்ல இருந்து அந்த பொண்ணு அந்த ஸ்கின் கேர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து குறைச்சுக்கணும். அதெல்லாம் வந்து அனாவசிய செலவாயிடுது. அதுக்கப்புறமா இந்த அனாவசிய செலவுலாம் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றது. வீட்ல சும்மா தானே இருக்கே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அது மத்தவங்க சொன்னாலும் பரவால்ல. ஹஸ்பண்ட் சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அது ரொம்ப ஒரு இதா இருக்கு. நான் இவ்வளவு நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேனே, சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேனே, நெறைய விஷயங்கள் வீட்ல நானும் வந்து செலவு பண்ணியிருக்கேனே. இப்ப வந்து நான் குழந்தைக்காக தானே அதுவும் எல்லாரும் கம்பல் பண்ணி தானே வேலைய விட வச்சாங்க. எனக்கு வேலைய விட இஷ்டமே இல்ல. அந்த பொண்ணு என்ன சொன்னா, "ஒரு வேலைக்காரி வச்சு நம்ம குழந்தைய எப்படியாவது பார்த்துக்கலாம். நான் எதுக்கு வேலைய விடணும்?" அந்த மாதிரிலாம் கேட்டு ஒரு கான்வர்சேஷன்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் வேலைய விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் அவ்வளோ தூரம் சொன்னேனே, அப்பலாம் வந்துட்டு இது பண்ணாம, இப்ப வந்து என்னைய வந்து சும்மா இருக்கேன்றாங்க. நான் ஒரு செலவு பண்ணா அது வந்து அனாவசிய செலவுன்றாங்க. என்னைய வந்து இந்த மாரி ட்ரெஸ் பண்ணிக்க சொல்றாங்க, அந்த மாரி ட்ரெஸ் பண்ணிக்க சொல்றாங்க. என்னைய வந்து டோட்டலா வந்து அடைச்சு வைக்கிற மாரி இருக்கு. எனக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படி மாறுதுன்னா, அந்த குழந்தை மேல ஒரு கோவமா மாறுற அந்த ஸ்டேஜ்ல தான் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாரி நம்ம வந்து கவுன்சிலிங் குடுத்தோம்னு வச்சுக்கோங்க. பட் இந்த விஷயம் வந்து நெறைய பேர் யோசிக்கிறதே இல்ல. ஒரு வேளை நீங்க கம்பல் பண்ணி உங்க ஒய்ஃப வந்து ஜாப்ல இருந்து நிறுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, சும்மா தானே இருக்க அந்த மாதிரி வார்த்தைகள சொல்லாதீங்க. அவங்களுடைய செலவுகள எல்லாம் உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் அவங்கள வேலைய விட்டு நிறுத்துங்க. ஒருவேளை அவங்களுடைய செலவுகள் உங்களுக்கு அனாவசியமா தெரியுது அப்படின்னு சொன்னா, அவங்கள வேலைய விட்டு நிறுத்தாதீங்க. இந்த மாரி நெறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஹஸ்பண்ட் மட்டும் தான் அத டேக் கேர் பண்ணிக்கணும். வேற யாரையும் நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா, ஹஸ்பண்ட் மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் குடுக்க முடியும். ஒரு வேளை ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சப்போர்ட் குடுக்கல அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு எங்கள மாரி கவுன்சிலர்ஸ் தான் தேடி வரும் கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுக்கு. இந்த மாதிரிலாம் உங்க பொண்டாட்டிய வந்துட்டு கவுன்சிலிங்க்கு வர்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க. டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓகே.